ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து ஷோ இல்ல இருந்தாலும் ஒரு பச்சை சட்டை ஃபேன்ஸ் மீட் அப்படின்னு ஒண்ணு நடத்தணும் அப்படின்னு தோணுச்சு. நான் ஆரம்பிக்க போறேன்றதுனால அது கொஞ்சம் எனக்கு ஹார்ட் பிரேக்கிங்கா இருந்தது. ஏன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்த்தவங்க எல்லாம் ரொம்ப அன்பா பாசமா எமோஷனாலே என்ன அடிச்சாங்க. இந்த 2 வருஷத்துல இந்த உலகம் என்ன இவ்வளவு மாறிடுச்சு. ஒருத்தன் வந்து கேட்க வைக்கலாம், இன்னொருத்த வந்து நான் 3D பிரிண்டிங், ஆனா உங்களுக்காகவே இந்த 3D பிரிண்டிங் பண்ணேன் அப்படின்னா சூப்பர் தம்பி, இதை இப்ப ப்ரொமோட் பண்ணுங்க அப்படின்றான். ஸோ வந்து எல்லாருமே அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் ப்ரொமோட் பண்றதுக்கு வந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ கொஞ்சம் மனசு உடஞ்சு இருந்தாலும் ஒரு 6 மணி நேரம் தான் அந்த ஈவெண்ட் நின்று பண்ணிட்டேன். பட் ஆனால் இன்னைக்கு டு see lot of people who listen to the podcast, we're going to start again. We've already started பச்சை சட்டை the resurgence. Yes, we started ஆகஸ்ட் மாசம் 3ஆம் தேதி ஆடி பெருக்கா இருக்கு. அன்னைக்கு ஆரம்பின்னு சொல்லிட்டு எங்க வீட்டுல சொன்னாங்க. அதனால அன்னைக்கு ஆடி பெருக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ பிஃபோர் ஐ ஸ்பீக் அண்ட் மேக் இட் as a monologue, I wanted to speak to you all. நிறைய பேர் வந்திருக்கீங்க. ஸோ எவ்வளவு பேர் வந்து இந்த ஷோ ஆக்சுவலா கேட்டிருக்கீங்க? 4 நம்பருக்கு டைம்ல இருந்து எல்லாருமே கேட்டிருக்கீங்க. வாவ், ப்ரூவாங், சி the power of Chennai. Welcome to Chennai. எங்க ஊரு ப்ரூவாங் தான் ஸ்பாட்டிஃபையோட ஹெட். அதனால தான் இந்த ஈவெண்ட்ல வந்து அவர் முதல்ல பேசிட்டாரு. ஓட் ஆஃப் தேங்க்ஸ் கொடுக்கறது இன்னொரு ஹெட். ஹாய் ரித்து. சரி, இப்போ வந்து நான் உங்ககிட்ட முதல்ல பேசுறேன். ஸோ ஐ கேன் டேக் கொஸ்டின்ஸ் ஃப்ரம் யூ கைஸ். நம்ம பேசலாம் கொஞ்ச நேரம். அதுக்கப்புறம் வந்து எமோஷனலா ஏதாவது ஆச்சுன்னா நான் அழுவேன், நீங்களும் அழலாம். அது இன்ஸ்டாகிராம்ல அஜய் பாலாஜி ஈவெண்ட்டுக்கு போனா அழுகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேஜ்லயே வரும். ஸோ யாராவது முதல் கேள்வியோட நல்லா ஆரம்பிக்கலாம். யாராவது கேள்வி? பச்சை சட்டை இல்ல இது இருந்தாலும் பரவாயில்ல, நீ கேளு. உன் பேர் என்னப்பா? புரியல, மைக்ல பேசு. வேலை செய்யாது. இப்ப பாரு. சூப்பர். இப்ப செய்த குடுறா. சொல்லுப்பா, உன் பேரு? விக்னேஷ். myself Vignesh. myself Balaji. Good to see you, myself. Good to see you, sir. Tell me myself. ரொம்ப thanks first of all. நீங்க ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணிருக்கீங்க. மைக் வாய் கிட்ட வச்சு பேசுறா. இங்க வச்சுக்கோ. என்டர்டெயின் பண்ணிருக்கீங்க. ரொம்ப பக்கத்துல இருக்க அவனுக்கு ஹெல்ப் பண்றா. மைக் பிடிச்சு வர. உங்களை பார்த்த ஒரு பதட்டத்துல. இல்ல நீ மைக்க போடுறா அவன்கிட்ட. நானே பிடிச்சிக்கிறேன் சார். புடுறா அவன்கிட்ட. நீ பிடிச்சிக்கவே மாட்டேங்கிறடா. அவன் பிடிப்பானே. இப்ப பேசு. ஓகே சார், உங்களை பார்த்த பதட்டத்துல வந்து ஏன்னா ரொம்ப நாளா உங்களை நான் பார்த்துட்டு இருக்கோம். இது 3rd டைம் 4th டைம் மெரினா ப்ரோட்டஸ்ட். அதுக்கு முன்னாடி சென்னை அந்த வெள்ளத்துல இருந்து உங்களை பார்த்துட்டு இருக்கேன். ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணிருக்கீங்க. நான் நிறைய வாட்டி பார்த்துருக்கேன். இப்பதான் பேசுறதுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வாய்ப்பு கிடைச்சிருக்கு. உங்க பாட்காஸ்ட் வந்து எங்களுக்கு ஒரு சோகமா இருக்கும்போது எங்களுக்கு கொஞ்சம் என்டர்டெயின் பண்ணிருக்கு. யாரோ நம்ம கூட பேசுற மாதிரி எங்களுக்கு ஃபீல் ஆயிருக்கு. அந்த எக்ஸைட்மெண்ட் தான். தேங்க்ஸ் ஃபார் பீங் வித் அஸ். ஸ்டார்ட் பண்ணதுக்கு தேங்க்ஸ் சார். பட் ஆனா சீக்கிரமா எப்படி ஒரு வீக்லி ஒரு 2 அந்த மாதிரி போட்டீங்கன்னா நல்லா இருக்கும். திரும்ப நீங்க சொல்றதுக்கு பாட்காஸ்டே நீ கேட்க சோகமா இருக்கும்போது உனக்கு என்டர்டைன்மெண்டா இருக்குமா நான் பேசுறது? உங்க பாட்காஸ்ட் இல்ல, எல்லா பாட்காஸ்ட். சரி, ஓகேப்பா. நான் வாரத்துல 2 வாட்டி 5 வாட்டி கூட உங்க வீட்ல டெய்லி வந்து பேசிட்டு போறேன். சார் உங்களுக்கு ஒரு சின்ன கிஃப்ட் எடுத்துட்டு வந்திருக்கேன். என்ன சின்ன வீக்னஸ்? சின்ன கிஃப்ட் எடுத்துட்டு வந்திருக்கேன். சின்ன கிஃப்ட் இருக்கா? வாப்பா. இப்பதான் வெளில டெம்போ நிறுத்தி வச்சுட்டு வரேன். நாமளா இந்த மீட் அண்ட் மீட்ல எல்லாம் எக்கச்சக்க கிஃப்ட் வருது. என்ன இதை ப்ரமோட் பண்ணுமா? சூப்பர் பா தம்பி. தேங்க்யூ. புக் தான் பண்ணி வேற என்ன இருக்கும்? தேங்க்யூ பா தம்பி. ஃபர்ஸ்ட் கிஃப்ட் பச்சை சட்டை பச்சை ராப்பரோட கொடுத்துருக்கேன். சரிங்க, இவரை வந்து கஷ்டப்பட்டு கொண்டு வந்திருக்கோம். எல்லா கிஃப்டையும் கலெக்ட் பண்ணி வைக்கிறதா அவரோட வேலையே. இருந்தா இன்னும் நிறைய லட்சம் போயிருந்தா இப்போ எல்லாம் கை தட்டாதரா. கேள்வியா கேளுங்களா? வாப்பா ராஜா. ஹெட்போன்ஸ் எல்லாம் போட்டு சீனா நின்று என்ன இதுல நியாயமா இருக்கா? அந்த ஹெட்போன்ஸுக்கு இது எதுக்கு போட்டு வந்த? எப்படி நீ இப்ப கோயில் நாங்க நம்பணும். அவர் பேர் கேளுங்க. அஜய். என் பேர் அஜய். ஹாய் அஜய். ஹாய். क्वेश्चन ரொம்ப சிம்பிள் தான். கொஞ்சம் நீங்க அடிக்கடி நிறைய கதை சொல்றப்போ பேர் மாற்ற பண்றதுன்னு சொல்றீங்க இல்லையா? எல்லாத்துலயுமே நிஜமாலே பேர் மாத்தினா சொல்றீங்களா இல்ல சம்டைம்ஸ் பேர் மாத்தாமலே சொல்றீங்க? See, இந்த ஷோ கேட்கிற எல்லாருக்குமே தெரியும், யூ கான் மேக் பொய் கதைகள் எவ்ரி வீக். இதுல நடந்த ஆல்மோஸ்ட் 90-95% விஷயங்கள் என் லைஃப்ல நடந்திருக்கும். இந்த 5% விஷயங்கள் என் சுத்தி இருக்கிற யார் லைஃப்லயாவது நடந்திருக்கும். சிலது என் லைஃப்ல நடந்து நான் சொன்னேன்னா டைரக்டா மாட்டிப்பேன். ஒரு வாட்டி இந்த ஷோல நான் ஒரு கதை சொன்னேன். இப்போ நான் நிறைய அந்த டைம்ல வந்து நடிக்கிறதுக்கு கதை கேட்கும்போது எல்லா கதையும் வந்து ஹீரோக்கு ஏதாவது ஒரு நோயோடையே வருது, இது நோய் சீசன் போல இருக்குன்னு நான் ஒரு எபிசோட்ல சொன்னேன். பார்த்தா ஒரு பெரிய டைரக்டர் ஒரு கதை அமைச்சிருந்தாரு எனக்கு. அவர் மேல செம்ம காண்டாயி என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி நான் அசிங்கமா திட்டினார். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ரொம்ப சென்சிட்டிவான கதைகள் இருந்ததுன்னா நான் வேற யாராவது வச்சு சொல்லுவேன். பேர் மாற்றி தான் சொல்லுவேன். பேரோட சொன்னேன் அப்படின்னா என் லைஃப்ல பாதி ரிலேஷன்ஷிப் என்ன விட்டு போயிருக்கும். ஸோ நிறைய கதைகள்ல என் தாய் இன்வால்வ்டா இருப்பாங்க. நிறைய கதைகள்ல என் வீட்டுல ஃபேமிலியில க்ளோஸ் மெம்பர்ஸ் யாராவது இன்வால்வ்டா இருப்பாங்க. ஸோ எவ்ரி நேம் இஸ் சேஞ்ச். சம்டைம்ஸ் ரொம்ப ரேண்டமா ஒரிஜினல் நேம் வந்துடும். அப்புறம் பஞ்சமிட்டாக்கு ஃபோன் பண்ணி அதை எடிட் பண்ண சொல்லிடுவேன். ஸோ எல்லா கதையுமே வந்து பேர் மாற்றி தான் சொல்லுவேன். அதான் எனக்கு நல்லது. நான் உயிரோட நல்ல
நல்ல சந்தோஷமா நீண்ட காலம் இருக்கணும்னா பேரை மாற்றி சொல்றதா நல்லது அஜய். இதை கேட்கறதுக்காக இந்த ஹெட்ஃபோன்ஸ் போட்டு வந்த பாரு நீ. சூப்பர்ப்பா. வேற யாராவது இல்ல ஃபர்ஸ்ட் ஓகே இப்பதான் கேர்ள் ஃபர்ஸ்ட் கேர்ள் இந்த ஈவினிங் நீங்க தான் யாரானாலும் கேளுங்க 2 பேர்ல. இவன் பின்னாடி ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க முடிச்சுட்டு வரட்டும். ஹைமா, ஐ லைக் யுவர் சானியா மிர்சா ஹேர் ஸ்டைல். Thank you. My name is Aarti. End question. First question. There is a lot of emotional dependency on you. இப்போ 2 வருஷமா இல்லைல்ல, ஸோ ரொம்ப வாய்டா இருந்தது எனக்கு. எவ்ரி டைம் ஐ டிரைவ் ஒரு 20 நிமிஷம் அந்த பாட்காஸ்ட் அந்த கேட்கலனா இட் ஃபீல்ஸ் வெரி எம்டி. ஸோ ஹவு இஸ் தட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் யூ? பிகாஸ் அது கேட்கலனா இட்ஸ் வெரி எம்டி. அது கேட்டாதான் அந்த ஜேர்னி, அந்த டே, அந்த வீக்கே எனக்கு வந்து it feels so relaxed, and the stories especially. So how does it feel for you to take that responsibility? Another question, how does your creativity, that process works in the story, the reach agano, idu enak share pannano, ena in the weekly sollanunga ஒரு டைம் டேபிள் மாதிரி இருக்கலாம் உங்களுக்கு, பட் இதுதான் எனக்கு சொல்லணும்னு எப்படி அந்த கிரியேட்டிவிட்டி உங்களுக்கு ஒர்க் ஆகுது? சரி, ஃபர்ஸ்ட் திங் I'll answer your first question. உங்களுக்கு எனக்கு புரியுது எனக்கு எப்படி இருக்கும்னா, சில நேரத்துல வந்து நான் டெய்லி சவுக்கு சங்கர் கேட்டுனே இருப்பேன். எனக்கு அவரு கேட்கலன்னா அன்னைக்கு நாளே கம்ப்ளீட்டே ஆகாது. இது இப்ப இல்ல, ரொம்ப வருஷமா. ஆனா சில நேரத்துல அவர் வந்து அரெஸ்ட் ஆயிடுவாரு. சில நேரத்துல அவர் வாழ்க்கையில ஏதாவது ஒரு ரொம்ப எனக்கு ஐ கைண்ட் ஆஃப் ரெஸ்பெக்ட் இஸ் கட்ஸ் டு ஸ்டாண்ட் அப் அண்ட் சே வாட் ஹி ஃபீல்ஸ் ரைட். ஸோ அதனால சில நேரத்தில் அவர் வந்து ப்ராப்ளம் வரும்போது எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். என்ன ஏன் சவுக்கு சார் இப்படி ஆயிடுச்சேன்னு நிஜமாலே நான் சொல்றேன். லைக் எனக்கும் புரியும், ஐயோ நம்ம டெய்லி கேட்கிறோன்றதை தாண்டி உண்மையை ஒருத்தன் சொல்றான், சத்தமா அது உண்மையா பொய்யா எனக்கு தெரியாது, ஆனா அவன் சொல்லும் போது எனக்கு உண்மையா ஃபீல் ஆகுது. ஸோ எவ்ரி டைம் சம்திங் ஹேப்பன்ஸ் டு ஹிம் ஐ ஃபீல் பேட் when he is away for a long time. சில நேரத்தில் இந்த கேஸ்லாம் வரும்போது காலையில இருந்து கோர்ட் இதே பார்த்துணும், ஜட்ஜ் என்ன சொன்னார், ஜட்ஜ் கடவுளே இந்த ஜட்ஜி யூடியூப் பார்க்குறவரா இருக்கணுமே நினைச்சுப்பேன். ஸோ இந்த ஷோவும் அது மாதிரி நிறைய பேருக்கு ஐ சி வென் த ஆப்சன்ஸ் இந்த 2 இயர்ஸ்ல வந்து லாட் ஆஃப் பீப்புள் ஹவ் மெயில் மீ, மெசேஜ் மீ இன்ஸ்டாகிராம்ல. எனக்கு இது ஏன் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல், ரொம்ப இதுன்னா இது வந்து நிறைய பேரோட ஹோல்ட் மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். அது நிறைய பேர் வந்து 1 லட்சம் 1 கோடியா எனக்கு தெரியாது, பட் ஈவன் இஃப் இட் இஸ் 100 people 1000 people, ஐ வாண்ட் டு கிரியேட் அ கம்யூனிட்டி டு சே அந்த கம்யூனிட்டி வந்து கரெக்டான வழியில போகணும், நிறைய நல்ல விஷயங்கள் பத்தி பேசணும், அவங்க லைஃப் பெட்டரா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால வாரம் எப்படியாவது வந்து பேசுறது எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். And also lot of things happen to me and I get நான் தப்பான வழியில போவேன், கரெக்ட் பண்ணிப்பேன், நிறைய தப்பான ஆளுங்களை லைஃப்ல என்டர் பண்ண விடுவேன், அதுக்கப்புறம் அவங்கள துரத்துவேன். இது எல்லாமே எல்லாருக்கும் கனெக்ட் ஆகும் அப்படின்னு எனக்கு தோணும் போது ஏன் சொல்லக்கூடாதுன்றதுனால தான் இது ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் வந்து மென்டல் கண்டிஷனிங் நிறைய விஷயம் பண்ணி என்னோட லைஃப் வந்து கிரவுண்டடா இருக்கு அப்படின்னா, கொஞ்சம் பின்னாடி ஒட்டி பேசாதீங்களா ப்ளீஸ் ப்ளீஸ். பச்சை சட்டை கொஞ்சம் அப்படியே பேசாம போயிடுங்க. ஸோ என் லைஃப் கிரவுண்டடா இருக்கிறதுக்கு he is the reason. Like for the last 10-15 years we meet every day for 1 hour 45 minutes. ஒர்க் அவுட் பண்றது இல்லாம நான் அவரோட லைஃப்ல அவரை புஷ் பண்ணுவேன், அவர் என்ன புஷ் பண்ணுவாரு. அவர் வந்து இப்ப ரீசெண்டா பாலவாக்கம் பீச்ல வந்து ரன்னிங் போகும்போது அவரோட ஃப்ரெண்டு சின்ன வயசுல அவர் கூட கிரிக்கெட் விளையாடுற பையன் வந்து சொன்னானா, ஏய் என்னடா பண்ணுகிற இப்போ அப்படின்னு கேட்டான். அவர் சொன்னாரு, மென்டல் கண்டிஷனிங் கோச்சா இருக்கேன் அப்படின்னு. அந்த பையன் சொல்ற, நீயே மென்டல், நீ கண்டிஷனிங் கோச்சா இருக்கியா அப்படி சொல்லியிருக்கான். இப்போ அவர் இதை என்கிட்ட சொல்லும் போது நான் சொன்னேன், யூ ஷுட் ஸ்டாப் சீயிங் பீப்புள் லைக் தம், யூ ஷுட் ஸ்டாப் அசோசியேட்டிங், ஸ்டாப் ஆன்சரிங், ஸ்டாப் ரியாக்டிங். அவங்க எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கிறதே நீ மதிக்காத, அது நம்ம உன் லைஃப்க்கு தேவையில்லை. அந்த எனர்ஜி நம்ம யாருக்குமே தேவையில்லை. என் லைஃப்லயும் அதே மாதிரி இருப்பாங்க. நம்மள அந்த இடத்துல அப்படி இருக்கிற பாலாஜியை தான் அவங்களுக்கு எப்பவுமே பிடிக்கும். அதுக்கு மேல நான் ஒரு ஸ்டெப் முன்னாடி போனாலோ, அவங்கள தாண்டி போற ஃபீலிங் அவங்களுக்கு வந்தாலோ, இல்ல பழைய மாதிரி அவங்களால என்ன டாமினேட் பண்ண முடியலனாலோ அவங்களுக்கு இந்த வெர்ஷன் ஆஃப் பாலாஜி பிடிக்காது. சோ எனக்கு தெரிஞ்சு நம்ம எல்லார் லைஃப்லயுமே அப்படி ஆளுங்க இருப்பாங்க. நம்மளை இழுத்து பிடிச்சு அதே இடத்துல நம்ம இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு நல்லா பேசுவாங்க, மதிப்பாங்க. ஐ டோன்ட் நோ இஃப் தோஸ் பீப்புள் டிசர்வ் அ பிளேஸ் இன் அவர் லைஃப். சோ எனக்கு தெரியும் இந்த மணி எவ்வளவு தூரம் வந்திருக்காரு அவர் லைஃப்ல. ஒரு கிரிக்கெட்டரா ஃபெயில் ஆகி இன்னைக்கு எவ்வளவு கிரிக்கெட்டர்ஸ் அவரால் உருவாக்க முடியுது. நாட் இன் டர்ம்ஸ் ஆஃப் பிளேயிங், இன் டர்ம்ஸ் ஆஃப் மேக்கிங் தர் மைண்ட் ஸ்ட்ராங். சோ அப்படி இருக்கிற ஒருத்தர் வந்து இன்னொருத்தன் சின்ன வயசுல பார்த்த பையனாவே பார்க்கலாம். சோ எனக்கு அந்த மாதிரி தான் எல்லாருமே. நீங்க 20 வருஷம் முன்னாடி உன்னை பார்த்தவன் எப்படி நான் இக்னோர் பண்ணிடுவேன். எப்படி இருந்தாலும் நீ என்ன ஏதாவது திட்ட போற, அவன் பாலாஜி தின்னு போச்சுன்னா ஆயிட்டான்டா, படம்லாம் ஓடி அந்த மாதிரி நினைச்சுக்கோ. எனக்கு வேண்டாம் அது.
ஸோ அதனால ஐ டோன்ட் கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு தோஸ் பீப்புள். தேங்க்யூ அரவிந்த், நன்றி. இன்னும் நல்ல கிளாப் போதி ஆன்சர். யாரு கேட்கலான்னு தெரியல. நீமா. ஆமா ஏந்திருமா. தெரியாம கேள்வி எல்லாம் கை தூக்கிட்டேன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ஓகே. Hi, how are you? நல்லா இருக்கு. உங்க பேரு? பேர் லாஸ்டா சொல்றேன். Okay. So I just want to share my experience with you. நான் வந்துட்டு பேரு சாரி கவனிக்கல. சாரி. பிளாக் காஃபி. லாஸ்டா சொல்றேன். சரி. இன்னும் சொல்லவே இல்ல. இல்ல சொல்லல. டெக்னிக்கா வாங்கலாம்னு பார்த்தேன். I just want to say thank you. ஏன்னா வந்துட்டு you have been like ஒரு ஹார்ட் டைம்ல எனக்கு வந்து இருந்திருக்கீங்க. இட்ஸ் பிகாஸ் ஐ வாஸ் ஏபிள் டு ரிலேட் டு யூ. நீங்க பண்ண தப்புலாம் நானும் பண்ணியிருக்கேன். பட் வந்து ஆஸ் யூ செட் லைக் உங்களுக்கு வழி காட்டுற மாதிரி இல்லைன்னு சொல்லியிருக்கீங்க. பட் நீங்க எனக்கு வந்து வழி காட்டியிருக்கீங்க. பிகாஸ் ஐ ஆல்சோ மேக் த சேம் மிஸ்டேக்ஸ். கோவம் வரும் அண்ட் பேட் வேர்ட்ஸ் இதெல்லாம் நானும் பேசுவேன். பட் இப்போ வந்து ஐம் டூயிங் குட். லைக் நான் எமோஷனல் ஆகிறேன். பட் ஐம் ஸோ ஹாப்பி இன்சைட். ஸோ ஐம் டூயிங் குட் அண்ட் எவ்ரி திங் இஸ் கோயிங் வெல். அண்ட் இந்த வீக் நீங்கள் வந்து இந்த எபிசோட் ரிலீஸ் பண்ணும்போது ஐ வாஸ் டாக்கிங் ஆன் மை இன்ஸ்டாகிராம். சும்மா எல்லாரும் போய் கேளுங்க அப்படிலாம். அண்ட் தென் ஐ வாஸ் ஹேவிங் மை லைக் பீரியட்ஸ் இருந்துச்சு. ஸோ ஐ வாஸ் லைக் செம்ம எமோஷனல் ஆகிட்டு உங்களுக்கு ஒரு வாய்ஸ் நோட் அனுப்பி விட்டேன் இன்ஸ்டாகிராம்ல. And then you sent me a voice note. நீதானா அது? நான் தான். So அது எக்ஸ்பெக்டே பண்ணல. நீங்க ரிப்ளை பண்ணுவீங்க அதுக்கெல்லாம் நான் வந்து எதிர்பார்த்து பண்ணல. பட் யூ சென்ட் மீ தட் அண்ட் ஐ தாட் லைக் மேபி ஒரு நாள் நம்ம வந்து இவரை மீட் பண்ணலாம் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். அண்ட் தென் ஐ எம் ஸ்டாண்டிங் ஹியர் இன் த சேம் வீக் டாக்கிங் டு யூ. இதெல்லாம் வந்து நடக்குமா அப்படி நான் யோசிச்சதும் கிடையாது. இப்போ நடக்குது. But I just wanted to say thank you. You are doing like அந்த டவுன் டு earth இருக்கீங்க. எப்பயுமே அதே மாதிரி இருக்கணும். எவ்வளோ ஹைட்ஸ் போனாலும் தட் இஸ் வாட் இஸ் கீப்பிங் மீ டு லைக் யூனோ உங்களோட எனக்கு இன்னும் டிராவல் பண்ணணும். நீங்க பேசுறது நான் கேட்கணும். ஐ ரெஸ்பெக்ட் யூ இஸ் பிகாஸ் யூ ஆர் டவுன் டு earth. ஸோ இப்போ சீன் போடாத. நீங்க போட மாட்டீங்கன்னு தெரியும். தட்ஸ் வை that's why what you want to say. That's why I follow you. That's why I listen to me on Spotify. Yeah, that's why I listen to you. இப்போ உங்க பேர் சொல்லுங்க. பிரவீனா. பிரவீனா. ஏன் லாஸ்ட்ல சொல்றேன்னு சொன்னீங்க? Because first எனக்கு தெரியல என்னோட நேம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு. Because 5 days முன்னாடி தான் நிஜமால ஞாபகம் இல்ல பிரவீனா. சரி ஞாபகம். அதனால தான் பஞ்சா கடைசில சொன்னா பிரவீனா நீங்களா அப்படி சொல்லுவாங்கன்னு. நேத்து நைட்டு தான் அவன் மெசேஜ் அனுப்பிச்சான் அந்த பையன் மெயில். அவனுக்கு நான் ரிப்ளை அடிச்சு இதோ இவங்க கிட்ட சொன்னேன். அவன் பேரு எனக்கு கார்த்தீஸ்வரன் இப்பதான் தெரியும். கார்த்தீஸ்வரன் கிட்டீஸ்வரன் வாட் இஸ் கார்த்தீஸ்வரன் ஞாபகம் இல்ல பிரவீனா. பட் ஆனா சம்டைம்ஸ் ரொம்ப ரேண்டமா ஏதாவது நான் இன்ஸ்டாகிராம் வந்து ரெகுலராலாம் யூஸ் பண்ண மாட்டேன். திடீர்னு யூஸ் பண்ணா கொஞ்சம் அந்த வீடியோ பார்க்கறதுக்கு ஜாலியா இருக்கும். அந்த ஸ்க்ரால் பண்ணும்போது பார்க்கும்போது மெசேஜஸ் போகும்போது ரேண்டமா ஓப்பன் பண்ணும்போது அன்னைக்கு நீங்க ரொம்ப என் வாழ்க்கையில் இந்த கஷ்டப்பட்டிருக்கேன் அந்த கஷ்டப்பட்டிருக்கேன் இவன் வந்து இப்படி அடிச்சு போனா அவ வந்து அப்படி அடிச்சுட்டு போனாலாம் போட்டுருந்தோட மனசு கஷ்டமாயிடுச்சு. தேவையில்லாத எமோஷன். அதான் இப்ப அதான் கடவுள் உங்களை நல்லா வச்சுப்பாரு அப்படி சொல்லணும்னு தோணுச்சு. ஸோ ஐ திங்க் நான் இப்படிதான் இருப்பேன் பிரவீனா, மாற மாட்டேன். நீங்களும் ஃபாலோ பண்ணிருங்க. ஓகே. ஒரே ஒரு क्वेश्चन கேட்கவா? So one of the episodeல நீங்க சொல்லிருப்பீங்க you have to find a person who is triggering you. உங்களுக்கு anger issues இருக்குன்னா ஒரு பர்சன் வந்து உங்களை ட்ரிகர் கண்டினியூஸா பண்றாங்க. அவங்க பண்ற ட்ரிகர்ல திருப்பியும் நீங்க அந்த தப்பு பண்ண வேணாம்னு இருக்கிறத திருப்பியும் பண்றீங்க. ஸோ யூ டோல்ட் லைக் ஃபைண்ட் த ட்ரிகர் பர்சன் யாருன்னு. ஐ ரிமெம்பர் தட் உங்களுக்கு யார் அந்த ட்ரிகர் பர்சனா இருந்தாங்கன்னு எனக்கு தெரியும். இஸ் இட் ஸ்டில் த சேம் ஆர் யூ ஹவ் மூவ்ட் ஆன்? அதுல இருந்து எனக்கு யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? லைக் அந்த எபிசோட்ல நீங்க சொல்லிருப்பீங்க. அதுல தெரியுமா? அதுல நீங்க சொல்லிருப்பீங்க லைக் ஃபேமிலி மெம்பர் ஒருத்தவங்க அந்த மாதிரி. இல்லப்பா இப்போ நீங்க கேக்குறது வந்து எனக்கு புரியுது. இப்ப நம்ம வந்து இப்ப எங்க அம்மா என்ன ட்ரிகர் பண்றாங்க, அந்த பர்சன் எங்க அம்மான்னு வச்சுக்கோங்க. நான் எப்படி மூவ் ஆன் பண்ண முடியும்? சம்டைம்ஸ் நம்ம எல்லாருமே நினைச்சிட்டு இருக்கோம் ஒரு விஷயம் பிடிக்கலன்னா அதை நம்ம கம்ப்ளீட்டா பிளாக் பண்ணிடணும், ஷட் பண்ணிடணும். அது நம்மளால முடியாது. சம் ரிலேஷன்ஷிப் கோ எக்ஸிஸ்ட். யூ ஹாவ் டு சேஞ்ச் த வே யூ ரெஸ்பாண்ட். யூ கான்ட் லைக் strike off people from life, be it a wife or husband or amma or குழந்தைங்க, they will remain that person. You can choose not to respond the way that you used to.
ஐ சூஸ் நாட் டு ரெஸ்பாண்ட் த சேம் வே. எஸ், சம்டைம்ஸ் ஐ ஸ்டில் கெட் அவங்க ட்ரிகர் பண்ணி என்கிட்ட இருந்து எதிர்பார்க்குற ரியாக்ஷனை கொடுப்பேன். பட் இன் ஃபியூ மூமெண்ட்ஸ் நான் வந்து அதில் நம்ம இது மாதிரி அவங்க நினைச்ச மாதிரி ரியாக்ட் பண்ணிட்டோம், நான் அவாய்ட் பண்ணேன். ஸோ நான் என்னதான் மாத்திக்க முடியும்? அதே மாதிரி அது மாதிரி பண்றாங்கன்றதுனால அந்த ரிலேஷன்ஷிப் எல்லாத்தையும் விட்டு போக முடியாது. அது என்னோட ஒய்ஃபா இருந்தாலும் சரி, குழந்தைங்களா இருந்தாலும் சரி, அம்மாவா இருந்தாலும், தம்பி தங்கச்சியா இருந்தாலும் சரி, சில டைம்ல எல்லா ரிலேஷன்ஷிப்பும் ஸ்மூத்தாவே இருக்காது. நம்ம என்ன வானத்தை போல வீட்லயே வாழ்ந்துனுக்கிறோம். ஸோ நம்ம எல்லார் வீட்லயுமே பேட்டில் ஃபீல்ட்ல தான் இருக்கும். பட் ஐ சூஸ் நாட் டு ரெஸ்பாண்ட் த சேம் வே தட் ஐ யூஸ் டு ரெஸ்பாண்ட் பிஃபோர். சூப்பர் பிரவீனா, இப்போ உங்க பேர் ஞாபகம் இருக்கு. தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. ஹாப்பியாவே இருங்க. அண்ணா இங்க எங்க ஹாய்டா தம்பி. ஏய் என்னடா ஆசிப் ட்ரெஸ் மாத்திட்டு ரெட்டை கதிரே எழுந்திர, நீ எழுந்திர. அப்படி ஒரே மாதிரி இருக்கீங்கடா. இது வேறயா? ரமேஷ் சுரேஷ். சொல்லுப்பா உன் பேரு. உட்காரா. ஹாய்ண்ணா, நான் வந்து விதுஷ். மை நேம் இஸ் விதுஷ். மை நேம் இஸ் வாட்? விதுஷ். ஹாய் விதுஷ். ஓகே. ஐயோ, நிறைய ப்ரிப்பேர் பண்ணிருந்து மைக் அடிச்ச உடனே என்ன பேசுறேன்னு தெரியல. ஓகே, ஹியர் ப்ளீஸ். நான் இப்போ பாட்காஸ்ட் வந்து நான் டெய்லி பேசிஸ்ல கேட்டே இருப்பேன். லைக் நீங்க டெய்லி போடும் போதெல்லாம் லைக் மண்டேஸ்லாம் எனக்கு வந்து நான் டெய்லியே போட மாட்டேன். மண்டேஸ்லாம் எனக்கு எப்படின்னா வந்து டெய்லி மண்டேஸ் கேட்பேன். நீங்க சம்டைம்ஸ் டிலே பண்ணுவீங்க, சம்டைம்ஸ் மண்டே. ஓ, என்ன இப்ப குத்தி காட்டுற? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் ஆமா, நான் டிலே பண்ணுவேன். ஆமா, டிலே பண்ணுவேன். சாரி, தெல்லுப்பா. ஸோ வந்து எப்பவுமே காலேஜ்ல இருந்து வரப்போ அதான் கேட்டுட்டு இருப்பேன். அண்ட் 2024ல நீங்க அப்புறம் நிறுத்தி கருப்பு படத்துக்கு ஃபுல்லா கான்சன்ட்ரேட் பண்ணோம் அப்படின்னு உக்காட்டீங்க. அப்போ நான் அந்த கருப்பு படத்துக்கு ரொம்ப எக்ஸைட்டடா இருந்தேன். உங்க படம் பிளஸ் சூர்யா படம். அண்ட் நான் வந்து ஒரு அஸ்பைரிங் ஃபிலிம் எடிட்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டு இப்போ ஒரு கம்பெனியில ஒர்க் பண்ணிருக்கேன். அப்போ வந்து இந்த படத்துக்கு போயே ஆகணும் அப்படின்னு அடிச்சு மிரட்டி கூட்டு போனாங்களா? இல்ல நான் எனக்கு போயோட நான் வந்து யோசிச்சு நான் அப்படியே டிக்கெட் வந்து ரொம்ப தைரியமா ஃபர்ஸ்டே 2 ஷோ டிக்கெட் பட்டி கற்பனே வாரு பையன்லாம் வந்து ரொம்ப ஹைப்ல இருந்தேன். நைட்டு பார்த்தா படம் ரிலீஸ் வந்து டிலே ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு அப்புறம் வந்து நான் லீவ்லாம் போட்டிருந்தேன் தைரியமா. அடுத்த நாள் பார்த்தா ஆஃபீஸ்க்கே வந்துட்டேன். ஆஃபீஸ்ல உட்காந்து 12 மணிக்கு இங்க அந்த வீடியோ பார்த்துட்டு அந்த ரிதம் படத்துல வர பாட்டி மாதிரி ரொம்ப நல்லவே நீ இவ்வளவு கஷ்டம் நடக்குது, கொஞ்சம் நல்லது நடக்கலாம் அப்படிலாம் யோசிக்க ஆரம்பிச்சுட்டு அப்புறம் அன்னைக்கு நைட் வந்து படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொன்ன உடனே அடுத்த நாள் என் ஃப்ரெண்ட் ஃபர்ஸ்ட் ஷோ புக் பண்ணிட்டான். பட் ஆனா எனக்கு ஆஃபீஸ்ல ஒர்க் இருந்ததுனால நான் போக முடியல. ஈவினிங் ஷோ புக் பண்ணிட்டேன். ஆஃபீஸ்ல உட்காந்து திரும்ப அதே அடுத்த நாளே வந்து அந்த வீடியோ பார்த்துட்டு அப்படியே அப்பா அப்படியே வயிறு ஃபுல்லாயிர மாதிரி சாப்பிட்டு வயிறு ஃபுல்லான மாதிரி ஒரு ஃபீல். அதுக்கப்புறம் 6 மணிக்கு சீக்கிரம் வாடா அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்ல இருந்து போய் டைரக்டா சத்யம் தியேட்டர்ல போய் படத்தை பார்த்துட்டு ஒப்பான ஆயிடுச்சு. ஸோ அப்போ நான் உங்களுக்கு எமோஷனலா ஸ்டோரி எல்லாம் போட்டேன். அதெல்லாம் பார்த்துருப்பீங்களான்னு கூட தெரியல எனக்கு. ஸோ அதுக்கு வந்து மே மாசம் 15ல தான்டா இருக்கு, இன்னும் ஆகஸ்ட் 10-9 வரைக்கும் வரணும் சொல்றா. இல்ல அவ்வளவுதான். அதுக்கு ஒரு தேங்க்ஸ் தான் சொல்லணும். சூப்பரா தம்பி. தேங்க்ஸ் ஃபார் கருப்பு, தேங்க்ஸ் ஃபார் பச்சை சட்டை. அண்ட் படம் வந்ததுனால சரி ஓகே அடுத்த இன்ஃப்ளூயன்சரா? இல்ல ஐயா, ஓ இல்ல, யாருப்பா ஒரு சந்தேகத்தனோட என்ன பார்க்க வச்சிட்டாங்கடா. நீ நீட்டி முழக்கி சொல்லும் போது சரி பெரிய ஒரு கதை ரெடி பண்றான்னு. தேங்க்ஸ் தம்பி. அதான் அதுக்கப்புறம் வந்து சரி ஓகே அப்புறம் என்ன அவர் ரஜினிகாந்தோட படம் பண்ணி மாஸ் பண்ணிட்டு இருப்பாரு. பாட்காஸ்ட்ல திரும்ப பண்ணுவாரு. ஆனா இருங்க பாய்னு இப்ப பாட்காஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. ரொம்ப சந்தோஷம் தான். சூப்பர், தேங்க்யூ. ஜாலியா போட்டே இருங்க, நானும் கேட்டே இருப்பேன். இப்ப ஆபீஸ் போறப்பெல்லாம் பாட்காஸ்ட் கேட்டு. எங்க எந்த ஆபீஸ்ல வேலை செய்யற? நான் வந்து ஒரு ஏஜென்சில ஒர்க் பண்ணிருக்கேன். எல்லாத்துக்கும் சலிச்சுக்கிறேன். அப்புறம் போட்டிங். சரி தம்பி, ரொம்ப நன்றி. ஒரு ஃபைட்ல சார் ரொம்ப டயர்ட் ஆயிட்டீங்கன்னு நினைக்கிறேன். பேசிட்டே இருந்தா உட்காந்துட்டீங்க நீங்க தான். இல்ல நான் நல்ல வேலை உட்காந்து யோசிச்சேன். ஃபுல் கேள்விக்கு நின்னுனா டயர்டா தான் இருக்கும். பட் थैंक यू ஃபார் ஆல் யுவர் லவ். தேங்க்ஸ். சூப்பர் தம்பி, थैंक you so much. அண்ணா ரைட் சைடு இங்க ஆல்ரெடி மைக் கையில வச்சிருக்கீங்களா? ஏய் நீ அண்ணா ரைட் சைடுன்னு சொல்லி அந்த பொண்ணுகிட்ட மைக் கொடுக்குற. நான் தான் மைக் வச்சிருந்தேன். ஹாய்மா வெயிட் பண்ணு. சாரி உன்னை வெயிட் பண்ண வச்சதுக்கு Spotify காம்பன்சேட். சொல்லுங்கம்மா, உன் பேரு? என் பேர் அனுஸ்ரீ. அனுஸ்ரீ. எஸ் அனுஸ்ரீ. அதான் நான் சொன்னேன். அனுஸ்ரீ. நானும் அதாம்மா சொல்றேன். மைக்ல இங்க பாரு, ஸ்பீக்கர் பக்கத்துல இருக்கேன்ல. உன் பேர் அனுஹாசன். அப்படி சொன்னாதான் தப்பு. அனுஸ்ரீ அதுதான் சொன்னேன். 4 இயர்ஸ் முன்னாடி அனுஸ்ரீ 4 இயர்ஸ் முன்னாடி நீங்க வீட்ல விசேஷம் டைம் அப்போ ட்விட்டர்ல ஒரு Q&A மாதிரி போட்டிருந்தீங்க. அதுல வந்து நானும் ரெஸ்பாண்ட் பண்ணியிருந்தேன். லைக் எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், உங்களை
உங்களை பார்க்கணும்னு ஒரு ஆசை, உங்களை மாதிரி பேசணும்னு ஒரு ஆசை அப்படின்லாம் சொல்லியிருந்தேன். And நீங்க அதுக்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்ணியிருந்தீங்க, விச் வாஸ் டோட்டலி நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. நான் சரி எல்லாரும் கேட்குறாங்க, நம்ம லக் இருந்தா நம்ம போடுவோம், லக் இருந்தா ஒரு பதில் சொல்வாரு அப்படின்னு நினைச்சேன். அண்ட் இப்போவும் ஐ ஸ்டில் ஹேவ் தட் வீடியோ இன் மை ஃபோன். உங்களை எப்படியாவது நேரில் இந்த மாதிரி மீட் பண்ணும்போது காட்டணும் அப்படிங்கிறதுக்காக ஐ ஸ்டில் ஹேவ் தட் வீடியோ. அண்ட் எப்பெல்லாம் நான் ஒரு மாதிரி ரொம்ப லோவாக இருக்கேனோ, ரொம்ப ஒரு மாதிரி மைண்ட் டிப்ரெஸ்டாக இருக்கேனோ, அப்போல்லாம் வந்து சாங்ஸ் ஹெல்ப் பண்ணதை விட உங்கள் பாட்காஸ்ட், உங்கள் ஸ்பீச்சஸ் ஹெல்ப் பண்ணது தான் அதிகம். பிகாஸ் ஒன்னொன்றுமே ஐ கேன் ரிலேட் டு இட். அண்ட் ஆல்சோ இஃப் டைம் பெர்மிட்ஸ் ஐ ஹாவ் 2 questions to ask. எஸ் ப்ளீஸ். ஒன் வந்து உங்களை ஃபர்ஸ்ட் நாங்க பார்த்தது ஒரு ஆர்ஜேவா பார்த்தோம், அதுக்கப்புறம் ஒரு கொமெடியனா பார்த்தோம், அப்புறம் ஆக்டர், டைரக்டர், ரைட்டர்னு உங்களை பல பரிமாணங்கள்ல பார்த்தோம். அண்ட் நீங்க ஃபர்ஸ்ட் ஆர்ஜேவா இருக்கும்போது அது ஒரு கம்ஃபர்ட் ஜோன்னா இருந்திருக்கும். ஸோ இப்போ ஆர்ஜேல இருந்து கமெடியன் ஆகும்போதிலும் சரி, கமெடியன்ல இருந்து ஆக்டர், ஆக்டர் டு டைரக்டர், இப்படி ஒரு ஒரு ரோல் ஷிஃப்ட் ஆகும் போதும் அந்த கம்ஃபர்ட் ஜோன் விட்டு வெளியே வர்றதுக்கு, ஏன்னா கண்டிப்பா அதுக்கு ஒரு ரிஸ்க் எடுக்கணும். அண்ட் அந்த கம்ஃபர்ட் ஜோன் விட்டு வெளில வர்றதுக்கு உங்களுக்கு எது உங்களுக்கு ஒரு உந்து சக்தியா, ஒரு மோட்டிவேஷனா, உங்களுக்கு எது ஒரு மோட்டிவேஷனா இருந்துச்சு? அண்ட் திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் கொஸ்டின். அண்ட் நான் இப்போ முன்னாடி சொன்னதுக்கும் இந்த செகண்ட் கொஸ்டினுக்கும் ஒரு இருக்கு, விச் இஸ் ஐ வாண்ட் டு, எனக்கு பேசுறது ரொம்ப பிடிக்கும். இப்போ கூட தெரியுது. அதான் மைக்குன்னு இல்லை, மைக் இல்லைனாலுமே வந்து வீட்டில் பேசிட்டே தான் இருக்கும். வீடியோ போய் பேசுங்க கொஞ்ச நேரம். ரெண்டாவது கொஸ்டின் சொல்லுங்க. ஸோ லைக் பேச ரொம்ப பிடிக்கும். அண்ட் எனக்கு வந்து உங்க கூட கனெக்ட் ஆனது ஒரு வகையில் அதுதான். ஏன்னா நீங்க இன்னொருத்தர் மனசை காயப்படுத்தாம, ஒருத்தர் மனசை நோகடிக்காம பேசுறது, அது சிரிக்க வைக்கிறதுங்கிறது ரொம்பவே கஷ்டம். அண்ட் நோகடிக்கிட்டா கேள்மா ரெண்டாவது கேள்வியா? அதான் அது வந்து நீங்க எப்படி பிராக்டிஸ் பண்ணீங்க? அந்த ஸ்கில்ல வளர்த்துக்கிறதுக்கு நீங்க என்னென்னலாம் புக்ஸ் படிச்சீங்க, இல்ல என்னென்ன இந்த மாதிரி யாராவது பேசும்போது கேட்டுனே இருப்பேன், அப்படியே கோவம் அது மாதிரி அப்படியே நிற்பேன், அந்த ஸ்கில் வளர்ந்துடும். ஸோ சி ஃபர்ஸ்ட் திங், நான் ரெண்டு கேள்வி புரிஞ்சிச்சு. அனுஸ்ரீ, ஃபர்ஸ்ட் கேள்வி வந்து கம்ஃபர்ட் ஜோன் எனக்கு வந்து போரிங். அதுதான் என்னோட ஊந்துதல். என்ன அப்படின்னா, எனக்கு கம்ஃபர்ட் ஜோன்ல ரொம்ப நாள் இருக்க பிடிக்காது. ஒரு வேலை பண்றதுக்கு நான் ரேடியோல ஷோ பண்ணும்போது 4 hours ஷோ பண்றதுக்கு 8 hours ப்ரிப்பேர் பண்ணுவேன். ஒரு பாயிண்ட்ல 4 hours ஷோ நான் half an hourல ப்ரிப்பேர் பண்ணிடுவேன். அப்ப எனக்கு அந்த வேலை பழகிடுச்சு, எனக்கு பிடிக்கல, எனக்கு எக்ஸ்ட்ராவா ஏதாவது பண்ணும் போல இருக்கும். நான் நடிக்கும் போது போயிட்டு நடிச்சுட்டு வந்துடுவேன், எனக்கு அந்த ரோல் பிடிக்கல. ரொம்ப ஈஸியா இருந்தது, இன்னும் நல்லா நடிச்சாதானே கஷ்டம். ஸோ நான் நடிக்கிற மாதிரி நடிக்கிறது ரொம்ப ஈஸியா இருந்தது. ஸோ எனக்கு பிடிக்கல. ஸோ ஐ புஷ்ட். எனக்கு கம்ஃபர்ட் ஜோன் வந்து போரிங். அந்த இடத்துல என்னால் ரொம்ப நாள் இருக்க முடியாது. எனக்கு ஐ வாண்ட் புஷ் மை லிமிட்ஸ். எனக்கு அப்போ நான் எக்ஸைட்டடா ஃபீல் ஆவேன், கியூரியஸா இருக்கும், எனக்கு புதுசா ஏதாவது பண்ணணும்னு இருக்கும். நல்லா வந்ததுன்னா அதை கண்டினியூ பண்ணுவேன். நல்லா வரல அப்படின்னா ஓகே ட்ரை பண்ணா வரல. நான் ஒரு டிவி சேனல்ல போய் ஷோ பண்ணேன், மொக்கையா பண்ணேன். ஸோ திருப்பி இன்னொரு டிவி சேனல்ல ஒரு ஷோ கூப்பிட்டாங்க. நான் எதுக்கு போனேன்னா, நம்ம மொக்கையா பண்ணோம், செமையா கத்துக்கணும் இந்த ஷோல அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு 26 எபிசோட் பண்ணேன். ஒரு 16-15வது எபிசோட்ல நான் டைரக்ட் பண்ற அளவுக்கு கத்துக்கிட்டேன். ஸோ எனக்கு அதுக்கப்புறம் நான் டிவிக்கே போகல, ஏன்னா எனக்கு அந்த வேலை பிடிக்கல, ரொம்ப கஷ்டமா இருந்தது, என்னோட ஸ்டைல்ல இல்ல. பட் ஐ நோ ஹவு டு டூ இட். இப்போ எனக்கு வேற வேலையே இல்லை அப்படின்னா என்னால ஒரு சேனல்ல போய் ஒரு ஷோ ஹோஸ்ட் பண்ற அளவுக்கு எனக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்கு, எனக்கு பண்ண தெரியும். ஸோ எனக்கு கம்ஃபர்ட் ஜோன் வந்து போரிங். நம்ம எல்லாரையுமே வந்து மந்தமாக்கிடாது. என் கூட வேலை செஞ்ச சில பேர், நான் சொன்னல வினிதா, நானும் இந்த 2006ல ஆரம்பிக்கும் போது வேலை செஞ்ச சில பேர் அதே வேலையில அன்ஹாப்பியா இன்னும் இருக்காங்க. ஹாப்பியா இருந்தா தப்பு கிடையாது. ஹாப்பியா இருந்தா ஒரே வேலை, நான் தான் சொன்னேன், ஒரே வேலையை திருப்பி திருப்பி செய்யறது நல்லா இருக்கும். பட் அன்ஹாப்பியா புலம்பிட்டு அப்ப இந்த வேலையை பண்ண வேணாமே, வேற எந்த வேலை வேணாலும் பண்ணலாமே. ஸோ எனக்கு கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கிறது போர் அடிக்கும், பூஜா பண்றது பிடிக்கும். செகண்ட் திங், ஹர்ட் பண்ணாம பண்ண ரொம்ப கஷ்டம். அது நானே இப்ப உங்களுக்கு ஹர்ட் ஆகாது. இப்ப ப்ராப்ளி இதுல இருந்து இருக்கிற யாராவது நைட் இன்ஸ்டாகிராம்ல அனுப்புவான், நீங்க அந்த அனுஸ்ரீ கிட்ட அப்படி பேசுனது எனக்கு பிடிக்கல வேணுமா. ஸோ எல்லாரையுமே திருப்திப்படுத்த முடியாது. உங்களுக்கு அது சென்சிட்டிவா கரெக்டா சென்சிபிளா இருந்தது அப்படின்னா வெளில சொல்லலாம் அப்படின்னு நான் நம்புவேன். அண்ட் as much as I can, I avoid double meaning thing, body shaming jokes, பொலிட்டிக்கலி இன்கரெக்ட் ஜோக்ஸ். நீங்க நான் டைரக்ட் பண்ணேன், நான் எழுதின எல்லா படத்துலையுமே பொலிட்டிக்கலி ரைட்டா இருக்கணும்னு பார்ப்பேன். சில நேரங்கள்ல அதை மீறியும் சிலது ஸ்லிப் ஆகும், நான் வந்து சாரி கேட்டுருவேன், இதுக்கப்புறம் இந்த தப்பு நடக்காம பார்த்துப்பேன். ஸோ சில நேரத்துல வந்து நம்மள மீறி போகும். பட் மற்ற எல்லா நேரத்துலையுமே ஐ திங்க் ஐ எம் அண்டர் கண்ட்ரோல். நான் என்ன சொல்லணும்னு எனக்கு தெரியும். அண்ட் இந்த இடத்துல இவ்வளவு நேரம் பேசியிருக்கோம், இட் வில் ஆல்வேஸ் பி பொலிட்டிக்கலி ரைட் திங்ஸ். ஒரு ஸ்டேஜ்ல பேசக்கூடிய விஷயமா தான் இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா திருப்பி கொஞ்ச நேரத்துல நான் ரியலைஸ் பண்ணிடுவேன். ஸோ ஐ திங்க் அது எனக்கு ப்ராக்டிஸ்ல வரும்னு நினைக்கிறேன்.
ஆரம்பத்தில் நானும் இப்படி இல்லை, பட் ஐ டியூன்ட் மை செல்ஃப் டு பி தட் பர்சன். இப்போ ஏய் அனுஸ்ரீ, போதும் அனுஸ்ரீ, எவ்வளவு பேர் இருக்காங்க, இப்ப என்ன சொல்லுமா? இல்லண்ணா, இப்போ நானுமே வந்து உங்களை மாதிரி பேசணும் அப்படின்னா அதான் பேசுறியே எவ்வளோ? வளர்த்துக்கணும், லைக் என்னென்ன கத்துக்கணும், என்னென்ன பண்ணணும் அப்படின்னு. தினமலர் 4 ஸ்பூன், தினத்தந்தி 7 ஸ்பூன், தினகரன் தேவையான காலம் எதுவும் கத்துக்கலாம். நம்ம நிறைய விஷயம் நம்மளுக்கு தெரிஞ்சதுன்னா அதுல இருந்து சில விஷயம் நம்மளால பேச முடியும். நீங்க எல்லார்கிட்டையும் போயிட்டு நல்லா பேசுறீங்க, அதனால பேசுறேன் இருந்தீங்கன்னா ஐயோப்பா இவ பேசிட்டு அனுஷ்டிடா அப்படின்னு கிளம்பிடுவாங்க. யூ நீட் டு நோ யுவர் ஆடியன்ஸ். நீங்க பேசுற ஆளுக்கு, ஆப்போசிட்ல ஆளுக்கு நீங்க பேசுறது முதல்ல பிடிச்சிருக்கா, இன்ட்ரெஸ்ட் இருக்கா. இப்ப இந்த இடத்துல எனர்ஜி இல்லைன்னா நான் அந்த இடத்துல ஷோவை முடிச்சுப்பேன், தொங்குதுன்னு தெரியும் எனக்கு. ஸோ உங்களுக்கு அதெல்லாம் தெரியணும். நல்லா பேசுவேன், நீங்க பேசினே இருப்பீங்களா வீட்டுல பேசினே இருந்தானே அவ்வளவுதான், என் வீட்டுல யாருமே இருக்க மாட்டான், அப்படி இருக்க முடியாது. ஐ திங்க் யூ நீட் டு ரீட் அ லாட், வாட்ச் அ லாட். நிறைய விஷயம் நம்மளுக்கு தெரியணும். இப்போ ஆப்போசிட்ல இப்போ ஒரு ட்ரெயின்ல போறோம், பக்கத்துல யார் உட்காந்துருக்கான்னு நம்மளுக்கு தெரியாது. அவங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்டோ அதுல ஏதாவது ஒன்று காமனா கனெக்ட் ஆச்சுன்னா யூ மேக் அ கிரேட் ஃப்ரெண்ட்ஷிப் வித் தெம் ஆர் கிரேட் கான்வர்சேஷன் வித் தெம். ஸோ நிறைய படிங்க, நிறைய தெரிஞ்சுக்கோங்க. படிக்க முடியல அப்படின்னா பாருங்க, ஏன்னா நிறைய பேருக்கு விஷுவல் மெமரி இருக்கும், பார்த்ததை ஞாபகம் வச்சுப்பாங்க. நிறைய பேருக்கு அந்த படிக்கிறது பிடிக்கும், கேட்கறது பிடிக்கும். அனுஸ்ரீயோட 1/2 hour பேசியிருக்கோம் நம்ம. சூப்பர் அனுஸ்ரீ, தேங்க்யூ. ஒரு கொஸ்டின் கேளுங்கண்ணா, நீங்க 5 கொஸ்டின் கேக்குறீங்க. அண்ணா சரி, யாரை செலக்ட் பண்ண சொல்லலாம்? அண்ணா மைக் இருக்கு எங்க? இங்க எல்லாமே இங்கேயும் இருக்கு. அண்ணா இங்கேயும் மைக் இருக்கு. ஹாய்மா. ஹாய் அண்ணா, எப்படி இருக்கீங்க? ராக்கிங். ஒரு பிளாக் காஃபி வண்டி கேட்டேன், இவங்க எத்தனை வரணும்னு போனாங்க, இன்னும் வரல. நானே கலந்து குடிச்சிருப்பேன். சொல்லுப்பா. Very simple question, Anna. At what point in your life did you feel like நம்ம வாழ்க்கையில I didn't get your name, sorry. மித்திலா. சொல்லுங்க இப்போ மித்திலா. At what point in your life did you feel like நம்ம வாழ்க்கையில ஜெயிச்சிட்டோம், சாதிச்சிட்டோம்? Because